அதுக்கு சண்முக பிரியனுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த படம் கண்டிப்பாக தெலுங்கு படத்தோடைய ஒரு ரீமேக் தான். பட் நான் இது வரைக்கும் நிறைய படங்கள் பார்க்கும்பொழுது ஒரு ரீமேக் படம் பண்ணுறாங்கன்னா அந்த படத்தோடைய எசன்ஸை ஸ்பாயில் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப தமிழ் படமாக மாற்றுறோம் அப்படின்றது அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லாமல் முக்கியமாக அந்த எமோஷனை மிஸ் பண்ணிவிடுவாங்க. சண்முக பிரியன் கிட்ட கரெக்டாக ஒரு டேரக்டாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த எமோஷன் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்ற அந்த விஷனில் யோசித்து இந்த படத்தை ஓவராலாக முடித்து நான் தெலுங்குல என்ன கண்டென்ட் பார்த்தனோ அதில் என்ன எமோஷன் இருந்ததோ அதை அப்படியே இந்த தமிழ் படத்துலையும் கொடுத்துருந்தாரு. அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். படத்தில் 2 ஹீரோயின்ஸ், அதில் மீனாட்சி. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபே நமக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்தது. இவங்க ஹீரோயினாக இருந்தால் செம்மையாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி. அதே பார்வையில் படத்தோட செகண்ட் ஹாஃபில் நகர்த்தி கொண்டு போகும்போது இன்னமும் அவங்க பயங்கர ப்ளசண்ட்டாக ரொம்ப அழகாக தெரிஞ்சுருந்தாங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நீட்டாக இருந்தது. இந்த கதைக்கு என்ன தேவைப்படுதோ அதை ரொம்ப கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னு தோணுச்சு. கஜராஜ் சார், கார்த்திக் சுப்புராஜோடைய அப்பா, அவர் இந்த படத்தில் அப்பாவை நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டராக இருக்கட்டும். அண்டு அருள்தாஸ் அவர்கள் நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம். விஜய் சேதுபதி அவருடைய நிறைய படங்கள் அவர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் பயங்கர இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரு. நம்ம வீட்டில் எல்லாருமே வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு மாமா, சித்தப்பா, பெரியப்பாலாம் இருப்பாங்களே, அவங்கள எல்லாரையுமே ஒரு உருவமாக மாற்றி நம்மளுக்கு தொடர்ந்து இரிட்டேட் பண்ணுற ஒரு கேரக்டராக படத்தில் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அந்த இரிட்டேஷன் கேரக்டர் நமக்கும் இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டுமே அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு அர்த்தம்.